குபேரன் டிவி நேயர்களுக்கு இந்த நாள் இனிய நாளாய் அமையட்டும். வணக்கம். 24 ஜனவரி 2026 இன்றைய நாள் சனிக்கிழமை, தை மாதத்தின் 10ஆம் நாள், வளர்பிறையின் சஷ்டி, உத்திரட்டாதி நட்சத்திரம். இந்த வளர்பிறையின் சஷ்டி அப்படிங்கிறது முருகப்பெருமானின் அருள் தரும் மிக சிறந்த சஷ்டி விரதம். அதனால் சஷ்டி விரதம் இருப்பவருக்கு என்றுமே குறைவில்லாத தன வரவும் நல்லதொரு முன்னேற்றமும் வாழ்க்கையில் உண்டு. எஸ்பெஷலி இந்த வீடுலாம் இல்லைன்றவங்களுக்கு இந்த சஷ்டி விரதம் இருந்து தேனால அந்த முருகப்பெருமானை அபிஷேகம் செய்ய அவர்களுக்கு 7 வாரம் சஷ்டி 7 சஷ்டி விரதம் இருப்பது 7 மாதம் ராதர் அப்படி இருந்தாக்க அவங்களுக்கு நிச்சயமாக வீடு அப்படிங்கிற கனவு நனவாகும். இன்றைக்கு காலை பஞ்சமி 12:51 வரைக்கும் இருக்கும். பின்பு சஷ்டி வந்துடும். மாலை 11:14 வரை. அது பிறகு சப்தமி திதி வந்துடும். உத்திரட்டாதி நட்சத்திரம் என்கிற நட்சத்திரம் மாலை 1:19 வரை இருக்கும். பின்பு ரேவதி நட்சத்திரம் இன்றைய வரும். 9:10:30 வரை ராகு காலம். வளர்பிறை சஷ்டி உத்திரட்டாதி நட்சத்திரம் இந்த நாளிலே ராகு காலம் 9 மணியிலிருந்து 10:30 மணி வரை, குளிகை காலம் 6 மணியிலிருந்து 7:30 வரை, யமகண்டம் 1:30 மணியிலிருந்து 3 மணி வரை. சூலம் கிழக்கு, தயிர் பரிகாரம். மகர லக்னத்திலே சூரியனின் இருப்பு நாழிகை 3 வினாழி 37. சூரியன் இன்றைக்கு 6:35 உதயமாகிறார். மேல்நோக்கு நாளான இன்று திருப்பரங்குன்றம் ஸ்ரீ ஆண்டவர் சைவ சமய ஸ்தாபித வரலாற்று லீலை, திருப்பதியிலே ஏழுமலையான் மைசூர் மண்டபம் எழுந்தருளார் போன்ற நிகழ்வுகளும் உண்டு. சிவ யோகமும் கௌலவ கரணமும் கொண்ட இந்த நாளிலே சனிக்கிழமைனால் ஸ்திரவாரம்னு பேர். நல்ல விஷயங்கள் எல்லாம் நல்ல தொடர்ந்து இருக்கக்கூடியதாக செய்தால் நல்லாயிருக்கும். முக்கியமாக அந்த மரம் நடுறதெல்லாம் இன்றைக்கி நட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. சிவயோகமும் விவாகம், யாத்திரை, நூதன வஸ்திரம் தரித்தல், நவ ரத்தினம் வாங்குதல், தங்கம் வாங்குதல் போன்றவை செய்வது நல்லதாக அமையும். அதுபோல இன்றைய நாள் கௌலவகரணம், புதிய வாகனம் ஏறுதல், சகல விதமான சுபகாரியங்கள், ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணிக்கிறது, மந்திர காரியங்கள் உண்டாக்குதல். சஷ்டி விரதம், சஷ்டி திதியிலே வேலைக்கு சேருது, பசுமாடு, வீடு வாகனம் வாங்குது, விலைக்கு வாங்கிறது, விற்கிறது, மருந்து தயாரிக்கிறது, சாப்பிட்றது போன்றவை நல்லதாக அமையும். உத்திரட்டாதி நட்சத்திரம் ருதுசாந்தி, பூமுடிக்க, சீமந்தம் பண்ண, நாமகரணம் பண்ண, ஆலய கோபுர ஆரம்பிக்க, குளம் கிணறு வெட்ட, காது குத்த, வித்யாரம்பம் பண்ண, விவாகம் செய்வ, விவகாரங்களை முடித்து வைக்க, யாத்திரை போக, வியாதியஸ்தர்கள் மருந்து உண்ண நல்லதாக அமையும். இந்த சனிக்கிழமை சஷ்டி விரதம் வருவதனாலே, சஷ்டியை நாம் வணங்குதலாலே வாழ்க்கையிலே பலவிதமான நன்மைகள் உண்டாகும். கோச்சாரப்படி இன்றைய நாளிலே கிரகங்களுடைய சூழ்நிலையில் சூரியன், புதன், சுக்கிர, செவ்வாய் மகர ராசிக்குள்ளரையும், ராகு கும்பராசியிலும், சனியும் சந்திரனும் மீன ராசியிலும், குரு வக்கரமாக மிதுன ராசியிலும், கேது சிம்ம ராசியிலும் அமர இந்த நாள் தொடங்குகிறது. இந்த நாளிலே பலவிதமான நன்மைகள் நமக்கு கிடைக்க இருக்கிறது. ஒரு ராசிக்கும் எப்படி இருக்குன்னு நம்ம தொடர்ந்து காணப்போகிறோம். பாருங்கள். வணக்கம் மேஷ ராசி நண்பர்களே. போட்டி மிகுந்த உலகத்திலே அனைத்து விதமான போட்டிகளிலிருந்தும் நாம் வெற்றி கொள்ள வேண்டும். 12ஆம் இடம் அப்படிங்கிற விரயஸ்தானத்துக்குள்ளே சந்திரன் இருப்பதனாலே நம்ம மனதிலே என்ன ஓட்டங்கள் நிறைய இருக்கும். அதுலேயும் குறிப்பாக சுகத்தை எண்ணின எண்ணங்கள் நிறைய இருக்கும். சுகத்தை நாம் பெறுவதற்கு எந்த காம்ப்ரமைஸ் பண்ணுறதுக்கும் ரெடியாக இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால், அதுவும் இன்றைக்கி சஷ்டி அப்படிங்கிறதுனால சஷ்டி விரதம் இருந்து முருகனை நம்மளுடைய மனக்கண்ணிலே நிறுத்தி செய்யக்கூடிய காரியங்களினாலே அனைத்து விதமான விஷயங்களிலும் வெற்றி என்ற இலக்கை நாம் அடைவதற்கு இன்றைக்கு நல்ல வழிகள் உண்டு. நிறைய பயணங்கள் உண்டாகும். அம்மா மூலியமாக கொஞ்சம் செலவுகள்லாம் உண்டு. கொஞ்சம் ஆரோக்கிய குறைபாடுக்கு வாய்ப்பு உண்டு. பொருள் வரவு ஜாஸ்தியாக இருக்கும், அதுபோல் செலவும் ஜாஸ்தியாக இருக்கும் என்கிற சூழ்நிலையும் இன்றைய நாளின் பலனாக அமைகிறது. சஷ்டியை நோக்க சரவண பவரார் சிஷ்டருக்குதவும் செங்கதிர் வேலோம் என்ற
கந்தசஷ்டி கவசத்தை இன்றைக்கு பாராயணம் செய்யும்போது அனைத்து விதமான கஷ்டங்களும் விலகி நன்மை பல உருவாகும். 2-6 என்ற அதிர்ஷ்ட எண்ணம் துணை நிற்கும். வாழ்க வளத்துடன். வணக்கம் ரிஷபராசி நண்பர்களே, மனதிலே அமைதியை கொள்ளக்கூடிய நாள் இன்று. லாபஸ்தானமான 11வது இடத்திலே சந்திர பகவான் சனி பகவானுடன் சேர்ந்து அமர்ந்து உங்கள் ராசியை பார்க்கிற சனி அப்படிங்கிறனால மனதிலே கொஞ்சம் இனம் புரியாத குழப்பங்கள் இருந்தாலும் அமைதியை தேடி உங்கள் நாட்டங்களை கொண்டீர்களானால் நல்லதாக அமையும். எதிர்பாராத வகையிலே சில நல்ல வரவுகளை நீங்கள் எதிர்நோக்கலாம். இன்றைய நாள் உங்களுடைய கலை நுணுக்கம் பெற்ற அறிவிலே சில விஷயங்கள் எல்லாம் செய்வீர்கள். வாகனங்களிலே நல்ல முன்னேற்றங்கள் காணுவீர்கள். பிரபலங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பும் கிடைக்கும். வெளியூரிலே வர்த்தகம் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு வெளியூர் வர்த்தகத்தினால் லாபங்களும் உண்டாகும். பொருள் வரவு கூடக்கூடிய ஒரு நல்ல நாள் இன்று. இன்றைய நாளில் நீங்கள் முருகனை வழிபட சஷ்டி விரதம் ஒரு நல்ல வரப்பிரசாதமாக அமைகிறது. முருகனின் அந்த அருளினால் உங்கள் வாழ்க்கையிலே மேன்மேலும் நலங்களும் பலங்களும் பெருகும். அதுலேயும் எஸ்பெஷலி இந்த சஷ்டியும் போது பண்ணும்போனா நுணுக்கமாக ஆராய்ந்து செய்யக்கூடிய பலன்கள் எல்லாமே உங்களுக்கு உண்டு. அதனால் மேற்படிப்பு படிப்பவர்களுக்கு இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு டிக் அப்படின்னு சொல்லலாம், ஃபஸ்ட் பெனிஃபிட் அப்படின்னு சொல்லக்கூடியது நடக்கும். வணக்கம் மிதுன ராசி நண்பர்களே, மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் ஒருங்கே கொண்டு வரக்கூடிய 10ஆம் இடமான கர்மஸ்தானத்திலே கர்மகாரகனான சனியுடன் சேர்ந்து அமரக்கூடிய சந்திரன் இருப்பதனால் இன்றைய நாள் உங்களுக்கு லாபத்தை கொடுப்பதாக அமைகிறது. உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் எத்தனை விதமான பலன்களையும் பயங்களையும் பெற்றுக்கொள்கிறீர்களோ அத்தனை விதமான பலன்களையும் பயன்களும் உங்களை ஒருங்கே வந்து சேரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைவதும், தந்தையின் வழியிலே வரக்கூடிய எண்ண ஓட்டங்கள் உங்களுக்கு லாபத்தை கொடுப்பதாகவும், முக்கியமாக பத்திரிகை ஆசிரியர் தொழிலில் இருப்பவர்களுக்கு ஒரு லாபத்தை கொடுக்கக்கூடிய எழுத்து மூலியமாக வரக்கூடிய லாபங்கள் குருவின் அருளாலே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சூழ்நிலையும் இன்றைக்கு இருக்கிறது. உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே என்று முருகப்பெருமானை நாம் வணங்கக்கூடிய வணக்கத்திற்கு சஷ்டி விரதம் மிகுந்த துணையாக இருக்கும். அவரை நாம் குருவாக ஆலோசகராக அமைத்து கொண்டு செய்யக்கூடிய காரியங்கள் வெற்றியின் இலக்கை நமக்கு நிச்சயம் பெற்றுத்தரும் என்பதனாலே தான் சஷ்டியை நாம் தொடர்ந்து விரதம் இருந்து அவர்களே தேனால் அபிஷேகம் செய்ய கேட்டவரம் கேட்டபடி கொடுக்கக்கூடிய முருகனாக அமைகிறார். 1-3 என்ற அதிர்ஷ்ட எண்ணம் துணை நிற்கும். வணக்கம் கடகராசி நண்பர்களே, 9ஆம் இடம் என்பாலே தந்தையின் வழியிலே நமக்கு அனைத்து விதமான ஆசீர்வாதங்களும் பெறக்கூடிய இடம் அப்படின்னு தெரியும். அது மூலியமாக தன லாபங்களும் புகழ்களும் மேம்படக்கூடிய வாய்ப்பு நமக்கு கிடைக்கும். காரிய தாமதங்கள் இருந்தாலும் யோசித்து செய்யக்கூடிய எண்ண ஓட்டங்கள் நிறைய இருக்கும். அதிலே சந்திரனும் சனி பகவானும் சேர்ந்து அமர்ந்து கொண்டிருப்பதனாலும் அவர்கள் உங்கள் லாபஸ்தானத்தை பார்ப்பதனாலும் தொடர்ந்து உங்களுடைய லாபங்கள் ஒரு பெனிஃபிட்டர் ரூட்டுக்குள்ள அழகாக இருக்கும். அதனால் மகிழ்ச்சியின் தடை எதுவும் இருக்காது. இன்றைய நாள் சுக்லபக்ஷத்திலே வரக்கூடிய வளர்பிறை சஷ்டி. அதனால் இன்றைக்கி சஷ்டியிலே விரதம் இருப்பவர்களுக்கு சஷ்டியில் இருந்தால் அகப்பையில் வரும் அப்படிங்கிற குழந்தை பாக்கியத்தை பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. 7 சஷ்டி கண்டினியூஸாக யார் முருகனை நினைந்து இருக்கிறார்களோ அவர்களுக்கு எந்த விதமான ஏமாற்றம் இல்லாமல் முருகனே தன் அவதார புருஷனாய் உங்களுக்கு குழந்தையாய் வருவார் என்பதிலே மாற்று கருத்து இல்லை. அதனாலே இதை அவசியம் கடைபிடிக்கலாம். அதுபோல் வீடு இல்லாதவர்கள் அவர்களுடைய கனவை நிறைவேற்றுவதற்கும் இந்த சஷ்டி விரதம் மிகுந்த பலனை தரும். தேன் அபிஷேகம் செய்து சஷ்டி விரதம் 7 மாதத்துக்கு இருக்கும்போது உங்கள் வாழ்க்கையிலே நினைத்தபடி முருகன் நடத்தி வைப்பார். வாழ்க வளத்துடன். வணக்கம் சிம்மராசி நண்பர்களே, இன்றைய நாளிலே உங்களுடைய அஷ்டமம் அப்படிங்கிற மீன ராசிக்குள்ளர சந்திரன் இருக்கிறனால பூரம் மற்றும் உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் எஃபெக்ட் இருக்கும் என்கிறதை மனதில் கொள்ளுங்கள். நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாத்துக்குமே நல்ல ஒரு பலன்கள் உண்டு. அந்த பலன்களை எல்லாம் உங்களுடைய ராசிநாதனான சூரியனானவர் 6ஆம் இடமான மகர ராசியிலிருந்து உங்களுக்கு சேருக்கிறார். 6ஆம் இடத்துல நமக்கு செவ்வாய் சேர்ந்திருப்பது
ரொம்ப விசேஷமான பலனை தருகிறது. அங்கே உச்சம் என்கிற இடத்தை பெறுகிறார். சுக்கிரன் புதன் இருவருமே உங்கள் 6ஆம் இடத்தில் இருப்பதனால சுக்கிரனால் வரக்கூடிய மனக்கவலைகள் உண்டாகும் அப்படிங்கிறத மனத்தில் நிறுத்தி கொள்ளுங்கள். அதாவது பெண்கள் மூலியமாக வரக்கூடிய சிக்கல்கள் சிலது உண்டாகும். அதனால் ரொம்ப பெண் ரிலேட்டடான ஆஃபீஸ்லேயோ இல்லை வெளியிலையோ கொஞ்சம் பதவிசாக நடந்துக்கிறது நல்லது. மற்றபடி உங்களுடைய பெரிய ரொட்டீன்ஸில் எந்த விதமான கன்ஃபியூஷன் கிடையாது. இன்றைக்கி சஷ்டி விரதம் இருப்பது உங்களுக்கு சிறந்த பலனை தரும். எந்த விதமான குழப்பங்களையும் இல்லாமல் வாழ்க்கையிலே வெற்றியை நோக்கிய பயணம் மேற்கொள்ளும் போது முருகனின் அருள் உங்களுக்கு என்றும் துணை நிற்கட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் கன்னிராசி நண்பர்களே. மனதிலே எவ்வளவு தூரம் உயர வேண்டும் என்ற எண்ணம் கொண்டீர்களோ அவ்வளவு தூரம் உங்கள் வாழ்க்கையும் உயரப்போகிற ஒரு காலகட்டத்தில் இருக்கிறீர்கள். அப்படிப்பட்ட உங்களுக்கு இன்றைய நாளிலே சந்திரனுடன் சேர்ந்த சனி பகவான் கொஞ்சம் இவ்வளோ தூரம் ரொம்ப கலத்திரத்தில் இருந்தக்கூடிய சனி உங்களை படுத்தி கொண்டிருந்தார் மனதில் இருந்ததுங்க. இப்போ இந்த சந்திரனுடைய எஃபெக்ட் உங்களுக்கு எஃபெக்டிவ் பெனிஃபிட் அப்படின்னு சொல்லுவோம், லாபத்தை கொடுப்பதாக அமைகிறது. அதனால் கலத்திரத்தில் இன்றைக்கி கொஞ்சம் மாற்றம் உண்டு, ஒற்றுமை உண்டு, சுகங்கள் உண்டு. அதனால் மனதிலே கொஞ்சம் நிம்மதியும் உண்டு. இந்த மகிழ்ச்சி உங்களுக்கு உயர்வானதாக அமையக்கூடிய நாள் இன்று. இன்றைய நாளிலே சஷ்டி விரதம் இருப்பது கூடுதலான சப்போர்ட்டை கொடுக்கும். செவ்வாய் உச்சத்தில் இருக்கக்கூடிய காலகட்டத்திலே நீங்கள் சஷ்டி விரதம் இருந்தீர்களானால் உங்களுடைய தைரியமானது அதிகப்படும், உங்கள் கஷ்டங்கள் நிவர்த்தி ஆகும் அப்படிங்கிறது இருக்குது. அதனால் இந்த நாளே அவசியம் சஷ்டி விரதம் இருப்பது ரொம்ப நல்லது. தேன் அபிஷேகத்துக்கு கொடுத்துவிட்டு சஷ்டிக்கு விரதம் இருப்பவர்களுக்கு மனதிலே எண்ணியவாங்கு திண்ணியமாக பெறக்கூடிய சூழ்நிலை உண்டாகும் என்பதிலே ஐயமில்லை. வாழ்க வளத்துடன். வணக்கம் துலாம் ராசி நண்பர்களே. உங்கள் மனதிலே இருக்கக்கூடிய பாசத்தின் பிணைப்பு இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றியின் இணைப்பாக மாறும். 6ஆம் இடம் அப்படிங்கிறனாலே சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய இடம், ரிணரோக சத்ருவின் இடம். அதனால் கொடுத்த பணம் திரும்பி வருவதற்கும், ஆரோக்கிய குறைபாடுகளில் சில மேம்பாடுகள் வருவதற்கும், எதிரிகள் உங்களை விட்டு விலகுவதற்குமான நாளாக இந்த நாள் அமைவது குறிப்பிடத்தக்கது. சுகஸ்தானத்திற்குள்ளே சூரியனும் செவ்வாயும் சுக்கிரனும் புதனும் சேர்ந்து அமர்ந்திருப்பதனாலே தேவையற்ற விரோதங்களை நீங்கள் வளர்த்து கொள்ளாமல் இருந்தாலே நல்லது. உங்களுடைய விஷயங்களிலே கொஞ்சம் எல்லாரையும் அனுசரித்து போகணும் அப்படிங்கிற எண்ணம் உண்டு. முக்கியமாக உறவுகிட்ட எல்லா உறவையும் நீங்கள் சரி பண்ண முடியாது. அதுக்காக எல்லாருக்கூடையும் சண்டையும் போட முடியாது. கொஞ்சம் தள்ளி நின்று வேடிக்கை பார்க்குறது அப்படிங்கிற வார்த்தையை வச்சு கொண்டீங்கன்னா நல்லது. அதுக்கு பக்தி முக்கியம். பக்தி ஸ்ரத்தையோடு செய்யக்கூடிய காரியங்கள் எப்போதும் வெற்றிகளை கொடுக்கும். இன்றைய பக்தி செலுத்துதல் உங்களுக்கு சஷ்டி என்கிற முருகப்பெருமானின் மீது இருக்கும்போது முருகனின் அருளாலே அனைத்து விதமான கஷ்டங்களிலிருந்தும் விலகி வரலாம். அதனால் சஷ்டி விரதம் இன்றைய நாள் உங்களை சுபிட்சமான ஒரு விரோதமில்லாத நாளாக மாற்றி கொடுக்கும். வாழ்க வளத்துடன். வணக்கம் விருச்சிக ராசி நண்பர்களே. எதையும் தெரிந்து செய்யக்கூடிய காரியங்களை தெளிந்து செய்யக்கூடிய நண்பர்கள் நீங்கள். உங்களுக்கு 3ஆம் இடத்திலே முயற்சி தைரிய ஸ்தானத்துக்குள்ளே இருக்கக்கூடிய சூரிய செவ்வாய் சுக்கிர புதன் நல்லபடியாக நன்மைகளை பலம் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறார். காசு பணத்துக்கு பிரச்சனை இருக்காது. கொஞ்சம் யோசித்து எல்லா காரியம் செஞ்சீங்களா எல்லாத்துலேயும் வெற்றி கிடைக்கும். உங்களுக்கு பஞ்சமஸ்தானம் என்கிற 5ஆவது இடத்திலே சனி பகவானும் சந்திர பகவானும் சேர்ந்து அமரக்கூடிய இந்த நாளிலே தொழிலிலே நல்ல முன்னேற்றம் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. சில இடத்துல நீங்கள் அவசரப்படுவதனாலே காரியங்கள் டிஸ்டர்ப் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் கூலாக எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணுங்கள். அவசரப்படாதீங்க. அவசரம்தான் உங்களை கவுத்து விடும். அவசரத்தில் அண்டா கூட தெரியல அப்படிங்கிற வாசனம் உங்களை மனதில் வைத்து கொள்ளுங்கள். அதனால் கொஞ்சம் கூலாக இருப்பது நல்லது. செய்கிற காரியத்தை தெளிந்து செய்தீர்களானால் நன்மைகள் உங்களுக்கு உண்டாகும் அப்படிங்கிறத க்ளீனாக வச்சுக்கிடுங்க. கொஞ்சம் எனக்கு தெரியல அப்படின்னு கொஞ்சம் பணிந்து கேட்டு எல்லார்கிட்டையும் தெரிந்து கொள்வதும் உங்களுக்கு முக்கியமான ஒரு அட்வைஸாக வச்சுக்கோங்க. இன்றைய நாள் சஷ்டி விரதம் இருப்பது, முருகப்பெருமானை வழிபடுவது, முருகனின் மூலியமாக அனைத்து விதமான அருளை பெறுவது உங்களுக்கு சுலபமாக முடியும். அதனால் நல்ல விஷயங்களை நல்லதாக செய்யுங்கள். வாழ்க வளத்துடன். வணக்கம் தனுசு ராசி நண்பர்களே. இன்றைக்கு உங்களுடைய மனதிலே 2ஆம் இடத்துக்காரரான சூரியன்
சுக்கிரன் புதன் செவ்வாய் இந்த சேர்க்கை ரொம்ப குடும்பத்தில் இருக்கக்கூடிய அன்பு கருணை பண்பு ஆசை எல்லா பாசங்களையும் ஒன்றாக கொண்டு வரும். சகோதரர்களுடன் ஒரு நட்பு, அந்த நட்புணர்வினால் வரக்கூடிய ஆபரண சேர்க்கை பொருட்சேர்க்கை போன்றவைகளும் கொடுக்கும். பொது ஜனங்களோடு சொல்லக்கூடிய நல்ல வார்த்தைகள் வாக்குகள் செல்வாக்காக மாறும். அதனால் உங்களுக்கு நல்ல பதவி கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் உண்டு. உங்கள் ராசியின் 4ஆம் இடமான சுகஸ்தானத்துக்குள்ளே சந்திரனும் அதே போல் சனி பகவானும் இருப்பதனாலே கொஞ்சம் ஆரோக்கிய குறைபாடுகள் வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. தேவையற்ற வார்த்தைகளை அதிகமாக செலவு பண்ணி அதனால் வரக்கூடிய பிரச்சனைகளை கொஞ்சம் பார்த்து கொள்வது நல்லது. அவசியம் ஏற்பட்டால் வழிய அட்வைசஸ் கொடுக்காதீங்க. அட்வைஸே சில இடத்துல உங்களுக்கு ஆபத்தாக முடியும். பயணங்களின் போது கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்பதும், எழுத்துத்துறை நண்பர்கள் கொஞ்சம் எழுதிய விட்ட பின்ன அதனுடைய காரணங்களை நல்லா அலசி ஆராய்ச்சி உங்களுக்கு திருப்தியான பிறகு அதை போஸ்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி மெயிலெல்லாம் அனுப்புறதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிடுங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. இன்றைய நாள் உங்களுக்கு திருப்திகரமாக இருப்பதற்கும் உங்கள் வாழ்க்கையில் சிக்கல் இல்லாமல் இருப்பதற்கும் சிக்கல் சிங்கார வேலனான முருகப்பெருமானின் சஷ்டி விரதத்தை இருப்பது ரொம்ப நல்லது. முருகனை வழிபட உங்களுடைய வாழ்க்கையிலே மேன்மேலும் நலங்களும் வளங்களும் என்றும் பெருகி வரட்டும். வணக்கம் மகர ராசி நண்பர்களே. உங்கள் ராசிக்குள்ளார சூரியன் சுக்கிரன் செவ்வாய் புதன் என்று 4 கிரகங்கள் இருக்க செவ்வாய் உச்சம் என்கிற கிரகத்தை தொடுகிறார். அதனால் லாபஸ்தானம் அது அஸ்தங்கம் என்ற அடிப்படையில் பார்க்கும்போது அஸ்தங்கம் ஆகாமல் இருந்தால் அவர் நல்லவை தருவார் அப்படின்னு தெரிகிறது. உங்களுடைய ராசிநாதனான சனி பகவான் 3ஆம் இடத்தில் அமர்கிறார். அங்கே தனலாபத்தை பெற்றுத்தரக்கூடிய சூழ்நிலையில் இருக்கக்கூடியதான் வேகங்களை உங்களுக்கு விவேகங்களாக மாற்றி கொடுப்பார். அங்கே சந்திரனுடன் சேரக்கூடிய இந்த நாள் உங்களுக்கு திரவிய லாபத்தை கொடுப்பதாக இருக்குது. ஆடை ஆபரண சேர்க்கையிலே நல்ல முன்னேற்றம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டாகிறது. இன்றைய நாளிலே உங்களுக்கு குருவின் பார்வை பெற்ற 2ஆம் இடமும் 12ஆம் இடமும் செலவுகளை கட்டுப்படுத்தும். அதனால் உங்களுக்கு லைஃப்பில் ஓரளவுக்கு பெனிஃபிஷியரி டே அப்படின்னு சொல்லலாம். ஆனாலும் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துக்காரர் 3ஆம் இடத்தில் அமர்வதனாலே கொஞ்சம் மனசிலே சோர்வுகள் உண்டாவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. கொஞ்சம் வெளியூர்லாம் போயிட்டு வந்த டயர்ட் ஃபீல் அப்படின்னு சொல்லுவோம், அந்த மாதிரி டயர்டு இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. இன்றைய நாள் சஷ்டியின் விரதம் இருந்து முருகனை பெருமானை வழிபட உங்களுக்கு அந்த சோர்வு நீங்கி நல்ல புத்துணர்ச்சி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதனாலே முருகனை நினைங்கள். அவனால் வரக்கூடிய அனைத்து பயன்களும் உங்களை சேரட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் கும்பராசி நண்பர்களே. இன்றைய நாளிலே உங்கள் ராசியின் 2ஆம் இடத்திலே சந்திர பகவான் சனி பகவானுடன் சேர்ந்து அமர்வதும் உங்கள் ராசியினுடைய 4ஆம் இடத்தை சனியின் பார்வைப்படுவதும் உங்கள் வாழ்க்கையிலே சந்திரனுடன் சேர்ந்த சனி பகவானின் எழுச்சி பக்தியை கொடுப்பதாக அமைகிறது. இந்த வாழ்க்கையின் பயணமானது பல விதத்திலும் நன்மையை பெறுவதற்கு தான் குருவின் பார்வை உங்கள் ராசியின் நாதனான புதனின் மேலே உங்கள் ராசியின் மேலே ராகுவின் மேலே படுகிறது. அதுக்குள்ளே இருக்கிறதுனால தான் எதையும் விரிவாக்கமாக யோசிக்க முடிகிறது. உங்கள் ராசியின் 12ஆம் இடத்துல சூரிய சுக்கிர புத செவ்வாய் என்கிற 4 கிரகங்கள் ஒன்றாக சேர்ந்து அமர்வதும் இந்த செவ்வாயானது உச்சம் என்கிற கதியிலே அமைவதும் 3க்குரியவர் அப்படிங்கிற காரணத்தினாலே முயற்சிக்காரர்களான இவர் உச்சத்திலே அமர்வதனாலே மனதிலே பக்தி பெறுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அந்த மன பக்தியினாலே வரக்கூடிய எழுச்சிகளை முருகப்பெருமானிடம் நீங்கள் செலுத்தும்போது அவர் உங்கள் வாழ்க்கையிலே சிக்கல்களெல்லாம் தீர்த்து சிந்தனைகளை ஒருநிலைப்படுத்தி வாழ்க்கையிலே வெற்றியை காணுவதற்கான வழிகளை உங்களுக்கு ஏற்படுத்தி தருவார். ஆனால் நீங்கள் அவசியம் சஷ்டி விரதம் இருங்க. ஒரு பாட்டில் தேனானு வாங்கிட்டு போய் பெருமாளுக்கு முருகப்பெருமானுக்கு அபிஷேகத்தை கொடுங்க. அதன் மூலிமா உங்களுக்கு லாபங்களும் நலங்களும் என்றென்றும் பெருகி வரும். வாழ்க வளத்துடன். வணக்கம் மீனராசி நண்பர்களே. இன்றைக்கி உங்கள் ராசிக்குள்ளே இருக்கக்கூடிய சனியுடன் சேர்ந்து அமர்கிறார் சந்திர பகவான். தேவையற்ற இடத்துல விட்டதுக்கெல்லாம் கோபம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் வந்துடும். அதை மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிடுங்க. உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் சிந்தனை ஜாஸ்தி இருக்கும். சரியாக செய்யலையோன்ற எண்ணத்தினால் வரக்கூடிய கோபங்கள் ஆத்திரங்கள் கொஞ்சம் வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. கொஞ்சம் அதெல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். உங்கள் ராசியின் 3ஆம் இடத்தையும் சனி தான் பார்க்குறார். உங்கள் ராசியின் 10ஆம் இடத்தையும் சனி பகவான் தான் பார்க்குறார். அதனால் தொழிலிலே எந்த முன்னேற்றங்கள் வந்தாலும் எந்த தடைகள் வந்தாலும் அதை தீர்த்து கொள்வதற்கு யாருன்னா ஒரு பெனிஃபிட் வேணும் இல்லையா?
அந்த பெனிஃபிட்டு தான் முருகப்பெருமான் உங்களுக்கு தர இருக்கிறார். ஏன்னா இன்றைய காலகட்டங்களிலே சூரியன், செவ்வாய், சுக்கிரன், புதன் என்ற 4 பேருமே 11 என்ற லாபஸ்தானத்தில் இருப்பதனாலும் அந்த லாபத்தை மல்டிஃபோல்டாக பண்ணணுக்கான வாய்ப்புகளை இந்த சஷ்டி விரதமானது உங்களுக்கு பெற்றுத்தரும். அதனாலே முருகனின் வழிபாடு அப்படிங்கிறது இன்றைக்கி ரொம்ப முக்கியம் உங்களுக்கு. அதுவும் தேன் வாங்கி ஒரு பாட்டிலில் சுவாமிக்கு கொடுத்துருங்க. தேன் அபிஷேகம் நடக்கட்டும். இந்த அபிஷேக தேனால் உங்களுக்கு என்ன பலன் அப்படின்னா, கடன் தீரும், குழந்தை இல்லாதவருக்கு குழந்தை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். அதுபோல் குடும்பத்திலே நன்மைகள் பல வேண்டி கடனெல்லாம் குறைந்து விட்டு வீடு என்கிற விஷயத்தெல்லாம் கட்டணும் அப்படிங்கிற எண்ணங்கள் இருந்தால் அந்த வீடு கட்டுவதற்கான ஆப்பர்ச்சுனிட்டியும் உங்களுக்கு கொடுக்கும். அதனால் பலவிதமான நன்மைகளை ஒருங்கே பெற்ற முருகப்பெருமானை இந்த காலங்களிலே நீங்கள் வணங்குவது உங்களுக்கு ரொம்ப நல்ல பலனை தரும் என்பதிலே எந்த விதமான ஐயமில்லை. மீண்டும் சந்திக்கும் முறை வாழ்க வளத்துடன். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.